ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த சேனலில் நம்ம Proteus சாஃப்ட்வேரில் எப்படி சர்க்யூட் டிசைன் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டு வரோம். பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் லெவல் சர்க்யூட் டிசைன் வரைக்கும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லாஜிக் கேட்ஸ். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட்டாவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டிஜிட்டல் சர்க்யூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா அதில் லாஜிக் கேட் இல்லாத சர்க்யூட்டே இருக்காது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் ஆஃப் ஐசிஸ் லாஜிக் கேட் வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்க்யூட் டிசைனில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். லாஜிக் கேட்ஸ்ன்னு சொல்லும்போது 7 டைப் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் இருக்குங்க. அது என்னென்னா AND கேட், ஆர் கேட், நாட் கேட், NAND கேட், நார் கேட், எக்ஸ்ஆர் கேட், எக்ஸ்நார் கேட் அப்படின்னு 7 டைப் ஆஃப் கேட்ஸ் இருக்குது. அதில் நம்ம இன்னைக்கு பேசிக் கேட்ஸ்ன்னு சொல்லப்படுற AND கேட், ஆர் கேட், நாட் கேட், ஸோ இதனோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் Proteus ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம டேரெக்டாக ஸ்கிமேட்டிக் கேப்சர் ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஆர் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து கூட உள்ளே போகலாம். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி கூட உள்ளே போகலாம். ஸோ இதில் டிவைஸுங்களில் P அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாம் இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இப்போ என்னென்ன தேவை அப்படின்னா AND கேட். ஸோ டேரெக்டாக ANDன்னு கிளிக் பண்ணி டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா மல்டிபிள் டைப் ஆஃப் AND கேட் நமக்கு இருக்குது. ஸோ அதில் நமக்கு என்ன AND கேட் தேவையோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் கொடுக்குற மாதிரி AND கேட் இருக்குது, 3 இன்புட் வர்ற மாதிரி AND கேட்டு, 4, 5, 6, 7 நமக்கு அப் டு 8 இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரி AND கேட்ஸ் இருக்குது. ஸோ நான் இதில் பார்க்க போகிறது 2 இன்புட் கொடுக்குற மாதிரி ஒரு AND கேட்டையும், ஸோ நமக்கு புரியணுங்கிறதுக்காக 4 இன்புட் கொடுக்குற ஃபோர் இன்புட் இருக்கிற AND கேட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று இதுக்கு லாஜிக் சிக்னல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்களா. ஸோ அதனால் லாஜிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஸ்டேட்ஸ் லாஜிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு லாஜிக் ஸ்டேட் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு இங்கே ஒரு காம்பனண்ட் வருது, லாஜிக் காம்பனண்ட். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அதனோட அவுட்புட் என்னன்னு பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ லாஜிக் ப்ரோப் அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து நம்ம கேட்ஸ்லேருந்து என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அவுட்புட்டை ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ண வச்சு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஒரு எல்இடியும் எடுத்துக்கிறேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. ஸோ அனிமேட்டர் எல்இடி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட்ஸ் எல்இடி வரும். ஸோ நான் அதில் ஒயிட் எல்இடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் ஆர் கேட். ஸோ ஆர் கேட் அப்படின்னு டைப் பண்ணலாம். இல்லை நீங்கள் காம்பனண்ட்டோட நம்பர்ஸ் தெரிஞ்சால் நம்பர்ஸையும் டைரெக்டாக டைப் பண்ணலாம். ஸோ இதனோட நம்பர் வந்து 7432. ஸோ 7432 கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர் கேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஸோ இதுக்கும் நம்ம இன்புட்ஸ் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி அதை செலக்ட் பண்ணியாச்சு. எல்இடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் அவுட்புட்டுக்கு. தென் நாட் கேட். ஸோ நாட் அப்படின்னு டைப் பண்ணும்போது சிம்பிள் டிஜிட்டல் இன்வெர்ட்டர் நாட் கேட் கிடைச்சிருக்கு. நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம AND கேட்லேருந்து பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டபுள் இன்புட் கொடுக்குற AND கேட்டையும் 4 இன்புட்ஸ் கொடுக்குற AND கேட்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். தென் இதுக்கு இன்புட் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் லாஜிக் ஸ்டேட் அப்படிங்கிற காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம 0s and 1s வேல்யூஸை நம்ம கொடுக்க முடியும். ஸோ 0 அப்படின்னா ஃபால்ஸ், 1 அப்படின்னா ட்ரூ. ஸோ இதுக்கு 4 இன்புட்ஸ். ஸோ நம்ம டைரெக்டாக AND கேட்டில் கனெக்ட் பண்ண வேண்டியதான்.
இதில் 4 இன்புட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் இன்புட் கொடுக்குற அந்த லாஜிக் ஸ்டேட்டை வந்து நீங்கள் ஒரு ஸ்விட்சாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ நம்ம 2 ஸ்விட்சையும் டேன் ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு ஒரு இங்கே நீங்கள் அவுட்புட் டிவைஸாக ஒரு லைட்டை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, எப்போ நம்ம 2 ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த எல்இடி லைட்டு பிளிங்க் ஆகும். ஸோ இதில் வந்து 4 ஸ்விட்சஸ் கொடுத்துருக்கோம். எப்போ நம்ம 4 ஸ்விட்சையுமே ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த அவுட்புட் டிவைஸ் என்னென்னா லைட்டு வந்து எரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட் டிவைஸை எதை கொடுக்க போகிறோம், எதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஜிக் ப்ரோப். ஸோ இது வந்து அவுட்புட்டாக என்ன கொடுக்கும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கொடுக்கும். ஸோ நம்ம இதை வச்சும் பார்க்கலாம், இல்லை டேரெக்டாக எல்இடி கனெக்ட் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, எல்இடி கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துருவோம். சர்க்யூட் கம்ப்ளீட், அவ்வளோதான். ஸோ நமக்கு இங்கே ட்ரூத் டேபிள் படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ 2 ஸ்விட்சுமே ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணுறேன், லைட் பிளிங்க் ஆகலை, நம்ம அவுட்புட் கிடைக்கல. இப்போது செகண்ட் ஸ்விட்சையும் ஆன் பண்ணுறேன், செகண்ட் ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போயும் அவுட்புட் எதுவும் வரல. இப்போ நம்ம 2 ஸ்விட்சையுமே டேர்ன் ஆன் பண்ணும்போது லைட் எரியுதை நீங்கள் பார்க்க முடியுது. ஓகேங்களா? இப்போ நம்ம 2 இன்புட்டுமே ட்ரூவாக இருக்கும், அப்போ தான் நமக்கு அவுட்புட் ட்ரூவாக வரும். ஸோ இதில் வந்து நம்ம 4 ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், 4 இன்புட்ஸ். ஓகே, 4 இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் மட்டும் கொடுக்குறேன், ட்ரூ பண்ணுறேன், அப்போ எதுவும் எரியல. செகண்ட் இன்புட் ட்ரூ பண்ணுறேன், இப்போயும் நமக்கு ஃபால்ஸ் தான் இருக்குது. தேர்டு அதுவும் ஃபால்ஸ். ஸோ இதில் எப்போ 4 இன்புட்ஸுமே ட்ரூவாக இருக்கும் அப்போ தான் நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூ ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியுதா, ட்ரூ கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் வந்து 0 ஆயிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆர் கேட் பார்ப்போம். ஸோ ஆர் கேட்டை பார்க்கும்போது சிமுலேஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆர் கேட். ஸோ இப்போ ஆர் கேட்டுக்கு நம்ம 2 இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம், லாஜிக்கல் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ ஆர் கேட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம 2 இன்புட் கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ 2 இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாலே நமக்கு வந்து ஆர் கேட் வந்து அவுட்புட்டு ட்ரூவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு எல்இடியும் இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்இடி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அதனால் நான் எல்இடி கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் லாஜிக். ஓகேங்களா? இப்போது சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது 2 ஸ்விட்சஸ்மே 0 கண்டிஷனில் இருக்குது, அதாவது ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஸ்விட்சையோ இல்லை 2 ஸ்விட்சையுமே நம்ம ஆன் பண்ணுறோம், ட்ரூ பண்ணுறோம் அப்படின்னா அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும், அதாவது எல்இடி பிளிங்க் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விட்சை மட்டும் ஆன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எல்இடி எரியுது. ஓகேவா? இப்போது ஒரு ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு ஸ்விட்சை ஆன் பண்ணுறேன், இப்போயும் எல்இடி எரியுது. 2 ஸ்விட்சையும் ஆன் பண்ணாலும் எரியுது. ஓகேவா? இப்போ நீங்கள் ட்ரூத் டேபிளில் பார்க்க முடியும். ஸோ அதை லாஜிக் படி பார்த்தோம்னா 2 ஸ்விட்சு ஆன் பண்ணால் எல்இடி எரியும், இல்லை ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணாலுமே எல்இடி எரியும். ஓகேவா? ஸோ இப்போ நாட் கேட்டை பற்றி பார்ப்போம். நாட் கேட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இது வந்து டாகிள் பண்ணுறது, அதாவது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். சாரி, அதாவது ஸ்விட்சு எப்போ ஆஃபில் இருக்கோ அப்போ வந்து எல்இடி எரியும், ஸ்விட்ச் எப்போ ஆனில் இருக்கோ அப்போ வந்து ஸ்விட்ச் எல்இடி ஆஃப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போது நாட் கேட் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் ஸ்டேட் இன்புட் கொடுப்போம்.
ஸோ இதில் நாட் கேட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்புட் தான் கொடுக்க முடியும், சிங்கிள் அவுட்புட் தான் வரும். ஓகேங்களா, சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட். அதில் வந்து ஒன்று மோர் தென் ஒன் இன்புட் கொடுப்போம், சிங்கிள் அவுட்புட் எடுப்போம். ஓகே, இப்போ ஒரு எல்இடியை அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் கனெக்ஷன். ஓகே ஓகே இப்போ நம்ம அந்த ட்ரூத் டேபிளில் பார்க்கும்போது எப்போ ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கோ, அதாவது எப்போ ஃபால்ஸ் கண்டிஷனில் இருக்கோ அப்போது லைட் எரியும், ட்ரூ கண்டிஷனில் இருக்கும்போது ஆஃப் ஆகும். ஓகேங்களா, இப்போ ப்ளே பண்ணுவோம், ரன் பண்ணோம்னா இப்போ ஸ்விட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஓகேவா, ஸ்விட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, ஆனால் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா. இப்போ ஆன் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் நாட் கேட். நாட் கேட்டுங்கிறது ஜஸ்ட் டாகிள் பண்ணும். டாகிள் மீன்ஸ் 0வாக இருக்கும்போது ட்ரூ கண்டிஷனையும், ட்ரூவாக இருக்கும்போது ஃபால்ஸையும் டாகிள் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நாட் கேட். ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வரப்போகிற வீடியோஸில் நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு சர்க்யூட் வரைஞ்சி பார்ப்போம். ஸோ நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம வந்து ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஆர்டினோ வந்து இதில் எப்படி சிமுலேட் பண்ணி பார்க்குறது, அப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் வைஸாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா டெலகிராம் சேனல்ஸ் இருக்குது, ஸோ அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஃபேஸ்புக்லேயும் பேஜஸ் இருக்குது, அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். Okay friends, thank you and bye.